ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கணும்னா, இந்த குப்பையில் இருக்கிற இந்த மீன் தொட்டி வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை எப்படி நான் ரீக்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கஷ்டமே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம தான் வாஷ் பண்ணணும் காய்ஸ். ஃபுல்லாக வாட்டரை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்ம சாண்டை ஊற்றி அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். பார்த்து நல்லா பாருங்கள் காய்ஸ். இதில் சின்ன சின்ன கரை மட்டும் தான் இருக்குது, அதையும் நம்ம தேய்ச்சி போச்சலாம். இதில் நான் என்ன மீனோட போகிறேன்னா, ஆல்ரெடி ஒரு டைம் யூடியூப்பில் போட்டிருப்பேன் என் சேனலில். அந்த சின்ன சின்ன மீன் தான் விடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து 4 மணிக்கு போய் வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கி பழைய டேங்க்கில் போட போகிறேன் கைஸ். அந்த வாங்குற வீடெல்லாம் சேர்த்து போடுறேன் கைஸ். அது மறக்காம பார்த்துருங்க கைஸ். இப்போ அதை வாஷ் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ இதை வந்து நான் வந்து தூக்கிட்டு போய் ஹாலில் வைக்கணும் கைஸ். பார்த்திங்கன்னா மண் போடணும். இந்த மாதிரி மண்ணை வந்து ஜலிச்சு தான் கைஸ் போட முடியும். அப்போ தான் அதோட தூசியெல்லாம் இருக்காது. ஏன்னா இது ரோட்லேருந்து எடுத்தது கைஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பண்ணுறது. ஃப்ரீயாக எங்கள் வீட்டில் இருக்கிற மட்டும் வச்சு 0 காஸ்ட்டில் பண்ணது கைஸ். பாருங்கள் கைஸ், இந்த டேங்க்கு கூட நாங்கள் இந்த டேங்க் ஃப்ரீயாக தான் கைஸ் வாங்கணும். நாங்கள் கீழேருந்து வாட்ச்மேனை கேட்டு தூக்கிட்டு வந்தோம் கைஸ். இப்போ அடுத்து வந்து சாண்ட் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு அளவு கரெக்டாக செட் ஆகும். சமம் ஆகணும் கைஸ். கொஞ்சம் மண் மட்டும் போட்டோம்னா சமம். அப்புறமா அது மேலே வந்து டிசைன் பண்ணி வந்து ஸ்டோன்ஸ் மேலே ஒரு கவர் வச்சு தண்ணி ஊற்றணும் கைஸ். எல்லாத்தையும் போடலாம். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு மரக்கட்டை இருக்குது கைஸ், அதை நடுவில் போடணும் கைஸ். இதுதான் எல்லாம் போட்டுட்டு சிப்பிலாம் கடைசியாக ஃபிஷ்ஷை விட்டு மீன் பார்க்கலாம். இது நல்லா தொட்டி சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கங்கே போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க கைஸ். நம்ம உங்களுக்கு வந்து எல்லாமே எங்கள் வீட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சி நமக்கு இந்த சிப்பி எல்லாமே நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம் கைஸ். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். 30 சப்ஸ்கிரைபர் மீன் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். தண்ணி யூஸ் ஆகாமல் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய வீடியோ போடுவோம் கைஸ். அதனால் ஃபில்ட்ரு வாட்டர் யூஸ் போட்ட முடியாது கைஸ். இதுக்காண்டி தனியாக ஃபில்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணி இது இந்த மாதிரி இலையெல்லாம் போடாமல் சமமாக்கணும் கைஸ். சமமாக ஆக்கணுன்னே இது முடிஞ்சிடும் கைஸ். கொஞ்சம் ஃபுல்லாக போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதான் கைஸ் ஃபைனல் லுக்கு. இப்போ இது மேலே வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு கவர், பிளாஸ்டிக் கவர் எடுத்து அது மேலே போடணும் கைஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக ஒரு கவர் இந்த மாதிரி சைஸ்க்கு எடுத்து அதை மேலே கரெக்டாக வச்சு அளவு பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை பிச்சு வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி ரொம்ப கலங்காது, ஓரளவுக்கு தான் கலங்கும். அதுவும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சரியாக போயிடும் கைஸ். பாருங்க, மேலே இருக்கிறோமா, மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுருங்க கைஸ். ஃபில்ட்ரு வாட்டர் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கெட் பிடிச்சிது கைஸ். 3-4 பக்கெட் முடிச்சுது கைஸ். அவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ் தொட்டி. இது எல்லாமே ஃபுல்லாக பெருசு கைஸ். ரொம்ப பெரிய தட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 கேலன் பிடிக்கும் தண்ணி. 10 கேலன் தண்ணி பிடிக்கும் கைஸ். இப்போ அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணும் கைஸ். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தண்ணி செட் ஆகிருக்கும் கைஸ். செட் ஆன உடனே நம்ம அதை தண்ணி ஊற்றணும் கைஸ். தண்ணி கொண்டு வந்துச்சு கைஸ். இப்போ தண்ணி எடுத்து வந்து அதில் ஊற்றுறதாங்க கைஸ். அதை ஊற்றும் போது நம்ம பொறுமையாக ஊற்றல அப்படின்னா வந்து அதை வந்து ரொம்ப தண்ணி வந்து இது மண்ணை வந்து கலக்கிடும் கைஸ். ஏன்னா அதுவும் தண்ணி வந்து மேலே ஃபோர்ஸாக ஊற்றுறதுனால கலங்கிடும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பொறுமையாக ஊற்றுறோம் கைஸ். வாங்க கைஸ், நம்ம ஊற்றுவோம். இப்போது பொறுமையாக ஊற்றுறோம் கைஸ். மேலே கையை வச்சு அப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம் கைஸ். இதை ஊற்ற கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். அதனால் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக ஊற்றணும். இல்லைனா நம்ம வந்து வேகமாக ஊற்றலாம் கைஸ். ஆனால் கொஞ்சம் தண்ணி வந்து கலங்கிடும். அது கலங்கு சரியாகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிரும் கைஸ். நானும் இது தான் கைஸ் பண்ணேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இது தண்ணி ஊற்றும் போது நீங்கள் வேகமாக அதோட தண்ணி கலங்கி, இல்லைனா என்னைய மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் கலங்கிடும் கைஸ். உங்களுக்கு இப்படி உங்களுக்கு தண்ணி ஊற்றலைன்னா ஆன்லைனில் வந்து ஒரு பம்பு மாதிரி இருக்கும் கைஸ். அதில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வந்து அதிலேருந்து அப்படி ஸ்மூத்தாக வரும் கைஸ். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் கைஸ். அப்படி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ், இல்லைனா வேணாம் கைஸ். ஓகேயா? ஓகே, தண்ணி பாதி நிறைஞ்சிருச்சு கைஸ். இது கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. நிறைஞ்ச உடனே நான் வந்து கட் பண்ணிக்குவேன் கைஸ். ஓகே, இதுதான் கைஸ் ஓவரால் வியூ. எப்படி இருக்குன்னு நான் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். கோல்டு ஃபிஷ் 2, அப்புறம் கப்பி ஃபிஷ் 2, இந்த மாதிரி நான் மொத்தம் வந்து ஒரு
6-7 ஃபிஷ் கிட்ட விட்ருங்க guys. இந்த வீடியோ அவ்வளோதான் guys. ஈவினிங் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க guys. Thank you for watching.